Sri Madhavji, how you doing? What do you have to say about the RSS burning Christians alive? What do you have to say about the RSS gang raping Muslim women? What do you have to say about the RSS massacring Christians and Muslims in India? Lynching people for eating beef? Sri Madhavji, why are you in America, Madhavji? What's your agenda? What's your agenda in this country? What are you trying to accomplish? What are you attempting to influence in terms of American politics? Who are you meeting with? Are you reporting it? And most importantly, Sri Madhavji, what do you have to say about the RSS gang raping Muslim women, raping Christian nuns? வணக்கம். பெண்களை எந்த அளவில் இழிவாக, எந்த அளவில் கேவலமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதற்கான ஒரு மிக பெரிய உதாரணம் இந்த படம். இந்த படம் ஒரு ஐடியாலஜியை வெளிக்காட்டுகிறது. அந்த ஐடியாலஜி என்ன? எந்த கூட்டம் இன்னைக்கு பெண் ரிசர்வேஷன் என்கிற பெயர் ஒட்டுமொத்த இந்தியாவில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்களோ அதே ஐடியாலஜியுடைய தலைவர் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டாலே போதும். ஜெர்சி காய், 50 கரோड़ की गर्लफ्रेंड, ஷுரூப்னகா போன்று சிரிப்பு அல்ல காங்கிரசின் விதவை. இது எல்லாமே நரேந்திர மோடியின் அழகான வார்த்தைகள். பெண்களை பற்றி அவர் பேசினார். அன்னைக்கே நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்கள் கடுமையாக பேசியிருந்தால், தட்டி கேட்டிருந்தால் இந்த படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த படத்தை என்னால் முழுமையாக காட்டக்கூட முடியவில்லை. அதனால் இந்த படத்தை நான் பிளர் போட்டு காட்டியிருக்கிறேன். ஒரு பெண் உறுப்பை எந்த அளவில் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கான்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அதுவும் நேரடியாக மம்தா பானர்ஜி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த போஸ்ட் போடப்பட்டது. மஹுவா மொய்த்ரா. இதை தாண்டி ஏராளமான நபர்கள் இந்த அருவருப்பான படத்தை போட்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? அகர் बांग्लादेशी हमारे दरवाजे पर दस्तक देंगे तो हम उन्हें आश्रय देंगे மம்தா பானர்ஜி. பாங்களாதேஷியர்கள் எங்களுடைய கதவை தட்டி அடைக்கலம் கேட்டார்கள்னா அவர்களுக்கு நாங்க அடைக்கலம் கொடுப்போம். ஆனால் இந்த வார்த்தையை எந்த படத்தை வைத்தவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள்? எதை கதவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள்? தாய்மை. தாய்மை என்கிற அர்த்தமும் இந்த பெண் உறுப்பு தான். அதை பற்றி எவ்வளவு கேவலமாக, இதைவிட கேவலமான போஸ்டை நான் பார்த்ததில்லை. த ரைட் என்கிற மிஸ்டர் ரைட் என்கிற இந்த ஹேண்டில் பெயர் சஞ்சய் 423. கீழே நீங்க பார்த்தீர்கள்னா ரைட் விங் நேஷனலிஸ்ட். ரைட் விங் நேஷனலிஸ்ட் தான் இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளம், இந்த ஐடியாலஜி. வலதுசாரி தேசியவாதி, அதுதான் அதனுடைய அர்த்தம். எஸ், அவர் சொல்றதுல அந்த படத்துல ஒரு பிளர் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அதுல முக்கியமா அந்த படம் என்ன குறிப்பிடுதுன்னா, ஒரு பெண் காலை விரித்து படுத்திருப்பது போலவும் அந்த பெண்ணினுடைய பிறப்புறுப்புக்குள் ஒரு இஸ்லாமியர் நுழைவது போலவும் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த பிளர் பண்ணதுனால அந்த இஸ்லாமியருடைய இந்த சின்ன உருவத்தை உங்களால பார்க்க முடியாமல் போகலாம். அதனால்தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மஹுவா மொய்த்ரா அவர்கள் இந்த வீடியோவை போடும்போது அவர் எழுதிய ஒரு சில வார்த்தைகள், தீதி ஓ தீதி. போன தேர்தலும் போது நரேந்திர மோடி அவர்கள் இதே மம்தா பானர்ஜி அவர்களை இழிவாக பேசிய அந்த வார்த்தை. இதைவிட கேவலமான போஸ்ட் என்னால் இதுவரை பார்த்ததில்லை. இதைவிட கேவலமான ஒரு ஐடியாலஜியை நான் இதுவரை பார்த்ததில்லை. இது இந்த நாட்டின் உண்மை. ஐயா கூறியபடி அந்த விளக்கத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள், எந்த அளவில் இந்த படம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுடைய கவனத்தை நாங்கள் 2 பேருமே இழுக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த படத்தை பற்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து விடுங்க. ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி
பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்க சொன்னது போல நீங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் அல்ல, நான் அல்ல, எவருமே இதை விட ஒரு மோசமான படத்தை பார்த்திருக்க முடியாது. இந்த அளவிற்கு அவர்கள் தரந்தாழ்ந்து போயிருக்கிறார்கள். இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு ஒரு மோசமான ஒப்சீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்ல. எதை எதிர்த்து என்று சொன்னால் பெண்மையை எதிர்த்து, தாய்மையை எதிர்த்து. இது இங்கே தாய்மையை அசிங்கமாக காண்பித்து போடப்பட்டிருக்கிறது. இவர்கள்தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தேவை, அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோற்கடித்து விட்டார்கள் என்று கூப்பாடு போட்டு கொண்டிருந்த கயமை கூட்டம், இழிவான கூட்டம். இவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இவர்களுடைய சித்தாந்தம், இதுதான் RSSனுடைய சித்தாந்தம், இதுதான் மனுஸ்திரீ தர்மத்துடைய சித்தாந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்கிறோம், இவர்கள் சித்தாந்த ரீதியாகவே பெண்களுக்கு எதிராக உள்ளவர்கள் என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொண்டால்தான் இந்த படம் அவர்கள் ஏதோ ஒரு அந்த வலதுசாரி தேசியவாதி போட்ட படம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் சொன்னது போல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார், ஒரு சந்தர்ப்பத்துல பேசும் பொழுது ராகுலுடைய தாயாரை பற்றி, சோனியாவை பற்றி பேசும் பொழுது ஜெர்சி மாடு என்று சொன்னதை நாம் மறந்துவிட முடியாது. அதையெல்லாம் சாதாரணமாக கடந்து போய்விட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைய நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மிக முக்கியமான 5 கேள்விகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் இந்தியா அலைன்ஸ் உடைய வெற்றி, அங்க நடந்த முனிசிபல் எலெக்ஷன்ல ராம் மாதவ் RSS பிஜேபியின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் வெளிநாட்டுக்கு சென்று அவர் RSS பற்றி என்ன பேசினார், அந்த கான்ட்ரவர்சியும் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. ஜல் ஜங்கல் ஜமீன், இந்த ட்ரைபல்ஸ்களுடைய இந்த சட்டம், இதை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி, அதை பற்றி நீங்க பார்க்க போறீர்கள். வெஸ்ட் பெங்கால் அசெம்பிளி எலெக்ஷன் மற்றும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR பற்றின ஒரு சில தகவல்கள். இந்த 5 மிக முக்கியமான செய்திகளுடன் இந்த பதிவை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பாருங்கள். என்னுடைய முதல் கேள்வி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் இந்தியா அலைன்ஸ் உடைய வெற்றி முனிசிபல் எலெக்ஷன் போர்ட் பிளேயர்ல நடந்தது. இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அந்தமான் நிக்கோபார்ல உள்ள ஸ்ரீ விஜயபுரம் முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிற இடத்துல இது நடந்திருக்கு. அந்த இடத்துல அந்த முனிசிபல் கவுன்சிலுக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் 10 இடத்து, பிஜேபி 10 இடம், டிடிபி 2 இடம், டிஎம்கே 1 இடம் அங்கே அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இண்டிபெண்ட் 1 இடம். அதாவது ஏறத்தாழ சரி வாங்கியிருந்தாலும் அந்த இண்டிபெண்ட் அங்கே அவரும் இணைந்ததனால் மேயர் எலெக்ஷன்ல காங்கிரசினுடைய மேயர் இங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது ஒரு சரியாக இருந்த போதிலும் நார்த்தில் டெல்லியில் உள்ள ஒரு 7 பேர் அங்கே ராஜ்யசபாவில் உள்ள அந்த ராகவ் சத்தா அந்த பக்கம் போகிறது, ஒரு நாட்டில் ஒரு மேற்கு வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிஆர்பிஎஃப் இராணுவத்தினுடைய துணையோடு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பின்னணியில தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு எதிரான ஒரு பயமுறுத்தக்கூடிய த்ரெட்டனிங் அண்ட் ஃப்ரைட்டனிங் சிச்சுவேஷன் இருக்கு. அதுல இந்த அந்தமான் நிக்கோபாரை பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா பல சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது மேற்கு வங்காளத்தோட இணைஞ்ச சர்க்கிள் தான். அப்போ மேற்கு வங்காளத்தினுடைய பாதிப்புகள் எல்லாமே அங்க இருந்தும் அவர்கள் இணைக்கு இணை சரிக்கு சரியாக இருந்து அந்த ஒரு இண்டிபெண்ட் இங்க வெற்றி பெறுவதற்கு
உதவி இருக்கிறார் என்று சொன்னால் இது கொண்டாடக்கூடிய வெற்றியாகத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்திய கூட்டணிக்கு வெற்றி, காங்கிரஸ், டிஎம்கே மற்றும் டிடிபி 12-13 ஓட்டு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இது ஒரு வாழ்த்தப்பட வேண்டிய, மகிழப்பட வேண்டிய ஒரு செய்தி. ரைட். அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா ராம் மாதவ் பிஜேபியின் ஒரு சீனியர் லீடர். இவர் அமெரிக்கா பயணத்தில் இவரிடம் ஒரு பேட்டி எடுக்கப்பட்டது. அந்த பேட்டியில இவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்படுகிறது. agreed to stop buying oil from Russia and Iran. இது மட்டுமல்ல, he also accepted higher US tariff. நரேந்திர மோடியை பார்த்து பேசியிருக்கிறார். அமெரிக்கா போட்ட அந்த டாரிஃப் அதை அதிகரிக்கும் போது அது அப்படியே எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் நரேந்திர மோடி ஆக்செப்ட். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவோட நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஆக்செப்டட். ஈரானிடம் நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஆக்செப்டட். ஸோ நரேந்திர மோடி ஹாஸ் பின் சரண்டர்ட் என்கிற இந்த விஷயத்தை நேரடியாக பிஜேபியின் சீனியர் லீடரான ராம் மாதவே அதற்கான அக்செப்டன்ஸை எடுத்து வைத்தேன். அதுக்கப்புறம் இது அப்படி நான் இந்த கண்டென்ட்ல சொல்லலை, அந்த விஷயத்த நான் நீங்க திருச்சி பேசுறீங்கனால விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஹி அக்செப்டட் ஆன் கேமரா, ஹி அக்செப்டட். ஏன்னா அமெரிக்காவில் அங்களுடைய பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், அல்ல அங்கே போய் நீங்க இந்த பொய் பிரட்டலாம் நீங்க செய்ய முடியாது. இந்தியாவில் நீங்க பார்க்கலாம், பிகாஸ் இந்தியாவில் உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு. கோதி மீடியா என்கிற சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு உங்களை டிஃபென்ஸ் செய்வதற்காக. அமெரிக்காவில் அது போன்ற சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அதனால் நீங்க பார்த்தீர்கள் ஏராளமான முறை இந்தியாவிலிருந்து பிஜேபியினர்கள், அது ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த பக்கம் இது போன்ற அரசியல்வாதிகள் போய் அங்க உளறி கொட்டுவது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. ராம் மாதவ் உடைய கான்ட்ரவர்சி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? அவரு சொல்லும்போது கூட அந்த சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு பாருங்க. வெளியே போகும்பொழுது ஒரு முக்கியமான செய்தி, அங்க உள்ள ஒரு அமெரிக்க, அதை பார்த்தால் நமக்கு அப்படித்தான் தெரியுது, அமெரிக்காவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம சாதாரண மொழியில சொல்றதா இருந்தால் ஒரு வெள்ளைக்கார ஜேர்னலிஸ்ட், அவர் கையில கேமரா வச்சுட்டு பக்கத்துல போறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா நீங்கள் இந்தியாவில் பெரும்பான்மையாக உள்ள அதாவது மக்கள் அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது, ஆனால் சிறுபான்மை மக்கள் அங்கே கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதுபோல நன்ஸ் அங்கே கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஆர்எஸ்எஸ் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆர்எஸ்எஸ் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய அஜெண்டா என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவரை மறிச்சு கேட்கிறாங்க. அவர் எதுவும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லாம அவரை புறக்கணிக்கிறது இல்லை, இவர் கேள்விகளை சொல்ல முடியாமல் தப்பிச்சு ஓடக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொலியில போடுறோம். அப்போ இன்றைக்கு மேல்நாட்டில் உள்ள ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் இவங்க வெளியே செய்தி போகலைன்னா எதுவும் போகலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. இங்கு சிறுபான்மையினர் எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது அங்கே மேலை நாட்டில் உள்ள அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஜேர்னலிஸ்ட் அவர்கள்தான் இங்க நம்மளால இந்த ஜேர்னலிஸ்டுகளால முடியல, கோடி மீடியாக்கள்லாம் வெளியே கொண்டு வர மாட்டேங்குங்கிற ஒரு செய்தி இருந்தாலும் அங்கே அவரே மறிச்சு கேட்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுல இந்த ராம் மாதவ் சொல்லும் பொழுது டாக்ஸ் எல்லாம் இந்தியாவினுடைய விவசாயிகளுக்கு எந்த விதமான அவர்களுடைய வாழ்வை அளிக்கக்கூடிய வகையில வெளிநாட்டு அமெரிக்காவினுடைய கார்பரேட் விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளைபொருள்களை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குமதி செய்வதற்கு வரி கிடையாதுன்னு சொல்றதை பத்தி அவர் மென்ஷன் பண்ணல. அவர் மற்ற இந்த ஆயில் மற்ற விஷயங்களை தான் சொல்றாரே ஒழிய இது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ இந்த அளவுக்கு அவர் ஒரு மோசமான செய்தியை சொல்லிட்டு பின்னால சால்ஜாப்பு அப்படி இப்படி மேனேஜ் பண்றாரு. கடைசியில் ஜேர்னலிஸ்டுகளையும் சந்திக்க முடியாத ஒரு அசிங்கமான சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய, அவர் யாரு, சாதாரண ஆள் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர், பிஜேபியினுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர், இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சித்தாந்தவாதி ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க அவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்பட்ட
அந்த எம்பாரசிங் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இது அமெரிக்காவில் நடந்தது. ஜல் ஜீவன் ஜமீன் இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஸ்லோகன் வழியாக. மம்தா பானர்ஜி இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் பிஜேபி, 3 பேருமே இந்த ஜல் ஜங்கல் ஜமீன் என்கிற இந்த மிஷனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜல் ஜங்கல் மிஷன். காங்கிரஸ் மற்றும் மம்தா பானர்ஜி 2 பேரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜல் ஜங்கல் மிஷனை வைத்து, இந்த சட்டத்தை வைத்து நரேந்திர மோடி அவர்கள் ட்ரைபல் கையில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை, நிலங்களை பறித்து அவர்களுக்கு இஷ்டப்பட்ட நண்பர்களுக்கு வழங்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்து வருகிறார். நாடு முழுவதும் எங்கெல்லாம் ட்ரைபல்ஸ்களுடைய இடங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே பறித்து அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார். இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. அதற்கு நரேந்திர மோடி அல்ல பிஜேபி கொடுக்கக்கூடிய கவுண்டர் பதில் என்ன? நாங்க டெவலப்மெண்ட் மாடலை நடத்தி வருகிறோம், இந்த இடங்களை நாங்க பறிக்கவில்லை, நாங்க அங்க டெவலப்மெண்டை நடத்தி வருகிறோம். யாருக்கான டெவலப்மெண்ட்? யாருடைய நிலத்தை நீங்க பறிக்கிறீர்கள்? அந்த மக்களுக்கு அந்த நலங்கள் போகிறதா? இதை பற்றின ஒரு கேள்வி. அப்போ ஜல் ஜங்கல் ஜமீன் இந்த வார்த்தை பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ் இது போன்ற ஏராளமான மாநிலங்கள், ஆந்திர பிரதேஷ் உட்பட ஏராளமான மாநிலங்கள், தமிழ்நாட்டிலும் பல இடங்கள் இருக்கிறது, காட்டுப்பகுதி. இங்கெல்லாம் இதற்கான ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? மக்களுடைய நிலங்களை பறித்து டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல ஒரு சில நபர்கள் கையில் கொடுத்து வருகிறீர்கள். அதை எப்படி நீங்க ஜல் ஜங்கல் ஜமீனாக, அதாவது ஆதிவாசிகளுடைய அதிகாரம், அவர்களுடைய உரிமையை காப்பதாக நீங்க கூறி வருகிறீர்கள் என்கிற இந்த கேள்வியை இன்னைக்கு மக்கள் கேட்டு வருகிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தொடர்ந்து நீங்கள் சொன்ன அந்த ட்ரைபல்ஸ், அது குறிப்பா ஆதிவாசிகள் தான், ட்ரைபல் பீப்புள் சொல்றாங்க. ஆதிவாசி மக்கள் தான் அவர்கள் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடம் இல்லை, மத்திய பிரதேசத்துல நடக்கிறாங்க, சத்தீஸ்கர், ஒடிசா, இன்னும் மேற்கு வங்காளம், பீகார், எல்லா இடங்களையும் நடத்துறாங்க. அதாவது கடந்த ஆண்டு கூட நம்முடைய தேனி மாவட்டத்தில் டங்ஸ்டனுக்கு எதிராக இந்த போராட்டம் இது போல நடந்தது, நியூட்ரினோக்கு எதிரான இந்த போராட்டங்கள் நடந்ததுங்கிறதுல அவங்க விட்டால் எல்லா இடங்களிலும் நம்ம தமிழ்நாடு அலர்ட்டா இருந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் நடத்துகிற போராட்டங்களை பார்த்தீங்கன்னா, வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தண்ணியில இருந்துகிட்டு தண்ணியிலே படுத்துக்கிட்டு, அதாவது இடுப்பு பூரா தண்ணியில அங்க நிற்கக்கூடிய வகையில அந்த போராட்டங்கள், அதனுடைய காட்சிகளை நம் காணொளியில நீங்க பார்க்கலாம். மிக மிக மோசமான இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில இவர் ஐயா நம்முடைய தலைவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தோணியில கேமரா வச்சுட்டு படம் பிடிச்சிட்டு போய்கொண்டிருக்கிறார். நீரோ மன்னன் எவ்வாறு ரோம் எரியும் போது அங்கே என்ன சொல்றது, ஃபிடில் வாசிச்சிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் நவீன நீரோ மன்னனை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு இழிவான நிலையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? இன்னும் போராடி நான் இந்த நிமிஷத்துல ஐயா நாம் எல்லாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல, நீங்கள் எல்லோரும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான அங்கே ஆதிவாசிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கார்பரேட்டுகளை எதிர்த்து அந்த காடுகளை தாங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த காடுகளில் அவர்கள் தான் வாழ்ந்தார்கள். அதற்கு முன்னால் நீங்க இப்போ சிவிலைஸ்டு நேஷன்ஸ், சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்றாங்களே, இவர்கள்லாம் யாரு? நாம ஏபிசிடி படிச்சுட்டு அங்கிருந்து நகரங்களுக்கு பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க நாம. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. ஐஏஎஸ் புஸ்தகங்களை படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு எங்கேயோ இருக்கிறவங்க ஆர்டர் போடுற நிலைமை இல்லை. அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். அதனால்தான் கூட இந்த ஒன்றிய அரசு ஒரு 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 திருட்டுத்தனமான ஒரு மோசமான வேலையை செஞ்சது தெரியுமா? அவர்களுடைய பெயரை கூட பழங்குடிகள் என்பதற்கு பதிலாக வனவாசிகள் என்று மாற்றினார்கள். அது ஒரு அரசியல். பழங்குடிகள்னா அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பது அர்த்தத்திலேயே இருக்கும். பழமையான குடிகள், 1000 ஆண்டுகளாக அவர்கள் வாழக்கூடியவர்கள். ஆனா அதனால் அவர்களை வெளியேற்றுவது அந்த கடினமான வேலை. வனவாசிகள்லாம் மரத்துல இருக்கக்கூடியவங்க இங்க இல்லாட்டா அங்க போயிருக்கலாம், அங்க இருக்கட்டா அங்க போயிருக்கலாங்கிற அந்த வகையிலே இந்த
கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, குறிப்பா அந்த பாக்சைட் ஒடிஷாவில் பாக்சைட் கம்பெனியை வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தா. அந்த வேதாந்தா தான் வந்து நம்முடைய ஸ்டெர்லைட் இதனுடைய அந்த மிகப்பெரிய அளவிற்கு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் சொந்தக்காரனாக இருந்து துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருந்து இன்றைக்கு மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இதே வேதாந்தா தான் இன்றைக்கு அந்த பாக்சைட் கம்பெனியினுடைய சொந்தக்காரனாக அந்த ஆதிவாசி மக்களை வெளியேற்றுவதற்காக, மலைகளை வீழ்த்துவதற்காக, காடுகளை அழிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமீபத்தில் இன்னொரு போராட்டத்தை, வெற்றிகரமான போராட்டத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அங்க குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் போன வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து அங்க நடந்தது. அங்கேயும் இது போல நடந்தது. ஆனால் மக்களுடைய போராட்டங்கள், இளைஞர்கள், பெண்கள், இன்றைக்கு இன்டலெக்சுவல்ஸ், புத்திஜீவிகள் எல்லோரும் சாலைக்கு வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். இது இன்னும் வெளியே வரவில்லை. இந்த சமூக பிரபலமான ஊடகங்கள் கொண்டு வரவில்லை. நம்மை போல் சமூக ஊடகங்கள் இவற்றை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம், நம்முடைய கடமையும் ஆகும். வெஸ்ட் பெங்கால் அசெம்பிளி எலெக்ஷனை பற்றியும் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபேஸ் 1 எலெக்ஷன் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்ல 2, வெஸ்ட் பெங்கால்ல 93% வாக்குப்பதிவானதாக ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் 84%. 2 மாநிலங்களிலுமே வரலாற்றில் நடக்காத அளவில் இந்த வாக்குப்பதிவு நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுல பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகளும் வெளிவர தொடங்கி இருக்கிறது. The BJP is projecting a big win with TMC. BJP இந்த வாக்குப்பதிவை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எடுத்து காட்டுகிறது. அதாவது மக்கள் மாற்றத்திற்காக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விட்டார்களா, இதையே அப்படியே SIR இருக்குமார்கள். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ. கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள். இதையும் தாண்டி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 61 லட்சம் வாக்காளர்கள் SIR வழியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் தன்னுடைய வாக்குகளை பதிவிட முடியாமல், அதையும் அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா 27 லட்சம் வாக்காளர்கள் வெறும் வெஸ்ட் பெங்கால் மட்டுமே தன்னுடைய அடையாளங்களை எடுத்துக்காட்டி எங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கதரும் போது, அந்த 27 லட்சம் மக்கள் அங்க இருக்கக்கூடிய ட்ரிபுனல்ல போய் தன்னுடைய இஷ்யூஸ்களை எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட வெறும் 137 நபர்களுடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆக்செப்ட் ஆனது. 137, அந்த 137 நபர்கள்லையும் 135 நபர்களுடைய அப்ளிகேஷன் ஆக்செப்ட் செய்யப்பட்டது. வெறும் 2 நபர்களுடைய அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் ஆனது. இந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 27 லட்சம் வாக்காளர்கள்ல இருந்து 25 லட்சம் வாக்காளர்கள் அப்படி தேர்தல் ஆணையம் சரியாக வேலை பார்த்திருந்தால், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சரியாக தன்னுடைய வேலையை பார்த்திருந்தால், அந்த 25 லட்சம் வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்கு போட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் என்று நீங்க பாருங்கள். 25 லட்சம் நபர்கள் தன்னுடைய அடையாளங்களை, தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து சென்ற பின்பு கூட ரிஜெக்டட் என்று கூறிய, ரிஜெக்டட் கூட சொல்லவில்லை, இந்த முறை தானே நீங்க போடவில்லை, அடுத்த முறை போட்டுக்கலாம் இல்லையா? இவ்வளோ இலக்காரமாக அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்து இந்த நாடகத்தை அரங்கேற்றியது தேர்தல். இந்த பதில் சொன்னது உச்சநீதிமன்ற நீதிபதி. அவர் சொல்றாரு, அடிப்படையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயம். இந்த தடவை வாக்களிக்காவிட்டால் என்ன, அடுத்த தடவை வாக்களியுங்கள் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார். இதுதான் இங்கே நமக்கு கவலைக்கிடமான ஒரு செய்தியாக நாம் பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் ஒரு ஃபேஸ் தான் நடந்திருக்கு, இன்னொரு ஃபேஸ் இன்றைக்கு இன்னும் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இடையில பாருங்க, சில செய்திகள் சிஆர்பிஎஃப் அஃபீஷியல்ஸு, காவல்துறையினர் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு போடுகிறோம். அதுபோல் அதாவது அந்த சிஆர்பிஎஃபினுடைய வாகனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாகனங்களை பாஜக காரர்கள் பயன்படுத்துவதற்கு சிஆர்பிஎஃப் அனுமதித்திருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் மிக மிக கேவலமாக இருக்கிறது.
ஒன்றிய அரசினுடைய அதாவது அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய துணை இராணுவ படை அங்கே மேற்கு வங்காள மக்களிடம் நீங்கள் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதும், அதுபோல அவர்களுடைய அதாவது வாகனங்களை அதில் அவர்கள் ஏறிக்கொண்டு பிரச்சாரம் செய்வதும் மிக மிக மோசமான ஒரு அதாவது டெமோக்ரசி என்பதை குத்தி கொல்லுகிறார்கள். பாரத மாதாவை அங்கே என்று சொல்றது அவமானப்படுத்துகிறார்கள். ஜனநாயக கொலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது. அதுபோல அந்த அம்மையார் காபந்து சர்க்காரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதன் மந்திரியாக இருக்கக்கூடிய இவங்க மம்தா வெளியே வர்றாங்க. வீட்டை சுற்றி பேரிகேடு போட்டு சிஆர்பிஎஃப் நிற்கிறாங்க. அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் மிக 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 கொடுமையாக இப்படி இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது என்ற வகையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த வீடியோவை ஆரம்பத்திலேயே பார்த்தோம். முதல்ல சாதாரண மக்கள், அதாவது ஒரு வலதுசாரி தீவிரவாதி அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு படத்தை அந்த தாய் குலத்தையே சீரழிக்கக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு படத்தை அங்கே அவர் போட்டிருக்கிறாரு. இங்கே இப்படிப்பட்ட அதற்கு பின்னால் இப்படிப்பட்ட இந்த படங்களும் இந்த காட்சிகளும் சிஆர்பிஎஃப் உடைய நடவடிக்கைகளும் நடக்கின்றன. ஒருபுறம் நீங்க தேர்தல் கமிஷன் இதுபோல 27 லட்சம் பேர் அட்ஜுடிகேஷன் அப்பீலுக்கு இருக்கிறவர்கள அவர்களை நிறுத்திவிட்டு அதுல 137 பேருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எங்கே இருக்கிறோம்? ஜனநாயகம் எங்கே போயிட்டு இருக்கிறது? தமிழ்நாடு நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவோ நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். ஆனால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. இவர்கள் அடுத்தது இங்கே தமிழ்நாட்டை நோக்கித்தான் குறிவைப்பார்கள். எனவேதான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அங்கு வர வேண்டும் என்பதற்காக துடிக்கிறார்கள். அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கே வரவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஜீரோ பிஜேபி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை கூட முன்னெடுத்தோம். இப்பொழுது இன்னும் ஒரே ஒரு செய்தியுடன் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய பக்கத்துல உள்ள யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்விக் கொள்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய இந்த காலத்துல இருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் மும்மொழி கொள்கை. பிரெஞ்சு எடுத்துட்டாங்க. அங்க ஏற்கனவே அது பிரெஞ்சோட டெரிட்டோரியா இருந்ததுனால பிரான்ஸ் எடுத்துட்டு இந்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் சொல்லுவாங்கள, 3வது மொழி நீ எது வேணாலும் படித்துக் கொள்ளலாம், அது பிரெஞ்சா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் சொல்லுவாங்கள. அந்த கதையெல்லாம் நீங்க பாண்டிச்சேரியில பாருங்க. 3வது மொழி இந்தியை கொண்டு வந்து விட்டார்கள். தமிழ், ஆங்கிலம், இந்தி என்ற அளவிலே இங்கே வந்திருக்கிறது. இங்கே இன்னும் அங்க போராட்டம் இன்று சூடுபிடிக்கவில்லை. இது தமிழக மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த மிகப்பெரிய ஆபத்து சட்டமாக பாண்டிச்சேரியில் வந்துவிட்டது என்பதையும் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். இதற்கும் நாம் இதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். டெமோக்ராட்டிக் தமிழ் இந்த சேனலை ஐயா நடத்தி வருகிறார். டெமோக்ராட்டிக் தமிழன் எப்படி இந்த ரூஸ்டருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போன்ற அந்த சேனலை நீங்க போய் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஐயா அந்த சேனல்லையும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை நீங்க பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.